நாஞ்சில் விஜயனோட பிரச்சனையும் அதே மாதிரி பாதம்பட்டியோட பிரச்சனையும் பயங்கரமா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. இதுல இவங்களுடைய இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த இரண்டு பெண்களும் தனித்தனியா அவங்க மாட்டு போஸ்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ சமீபத்துல அவங்க என்ன சொன்னாங்க, ஏன்னா நாஞ்சில் விஜயன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இல்லையா, பாதம்பட்டியும் கலாச்சு இந்த உமர் அப்புறம் குரேஷிலாம் பேசி அந்த விஷயத்தையே ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா. ஸோ இதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டு தரப்புமே பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நாஞ்சில் விஜயனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல விஜய் டிவில ஒரு கோமாளி கேரக்டர் தான் நடிச்சிட்டு இருந்தாரு. அது பார்க்கும்போது சரி இவரெல்லாம் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. பட் பாத்தீங்கன்னா 2017க்கு முன்னாடியே நாஞ்சில் விஜயன் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து தான் காதலாச்சு, இவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. திருநங்கை அவங்க எதுவுமே தப்பாவே சொல்லவே இல்லை. ஆனா வேற ஒரு சேனல் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களை எனக்கு தெரியும், ஒரு ஃப்ரெண்டா தான் தெரியும், அவங்க பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் நாஞ்சில் விஜயன் வீடியோல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நான் குடும்பம் குழந்தை குட்டி நல்லா இருக்கிறேன், இந்த நேரத்துல இதை உடைக்கிறதுக்குன்னே ஒரு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க, என்னோட பேரை கெடுக்கிறதுக்காகவே ட்ரை பண்றாங்க, நான் ஒரு பப்ளிசிட்டியான ஆளா இருக்கிறனால அவங்க எல்லாம் என்னை தேடி வராங்க போல, இப்படி பண்ணாதானே ஒரு பப்ளிசிட்டி தேட முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வைஷுவா சொல்றாங்க. இப்ப விஜய் வைஷு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று விஜய் மற்றும் மரியா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க யூடியூப் சேனலில். அதை பார்த்ததுலேருந்து ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கேன் நான். சரி பரவாயில்ல, எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஓப்பனாக அதுக்கு பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் நான் இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு ரிப்போர்ட்டர் சார் கேட்குறாரு, நாஞ்சில் விஜய் எனக்கு கால் பண்ணி, சார் இது மாதிரி விஜய் வைஷ்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு தெரியுமான்னுட்டு. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னுட்டு. அடுத்த இன்டர்வியூவில் நான் ஒரு இடத்துல போகிறேன், அங்கே கேட்கும் போது பழகியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மூணாவது எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இருக்காரு. இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா சகோதரி. ஓகே, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பொதுமக்கள் நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நாஞ்சில் விஜயன் சொல்கிறாரு. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அப்பட்டமான ஒரு கேவலமான பொய். எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வட்டிக்கு விட்டால் நான் ரொம்ப நல்லாவே இருந்திருப்பேன். நான் இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் ஃபினான்ஷியலி. பட் அதனால் அதுவுமே ஒரு பொய். மூணாவது, அதுக்கப்புறம் நாஞ்சில் விஜயன் கேட்டார் 3 லட்சம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்னுட்டு. மனசாட்சி மட்டும்தான் ஆதாரம், காதல் மட்டும்தான் ஆதாரம். நான் வேற எதையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் உங்களை நம்பி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த பணத்தை கொடுங்க, இல்லைன்னா நீங்களே இல்லைன்ற மாதிரி அதையும் நான் விட்டுடுவேன். ஓகேங்களா? முதல் விஷயம். அதுக்கப்புறமா என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் நீங்கள் தான் கேட்கணும் அந்த கேள்வியை. சரி ஓகே. நாலாவதா பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டி நிற்கிறீங்க. நீங்கள் என்ன ரஜினியா இல்லை அஜித்தா இல்லை விஜயா? சொல்லுங்கள். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டீங்க, எனக்கு பப்ளிசிட்டி நீங்கள் எனக்கு உருவாக்கி தர்றதுக்கு? எனக்கு ஒன்றுமே சொல்ல. நான் விஜய் டெலிவிஷனில் ஒரு தனம்னு ஒரு சீரியலில் நான் ரொம்பவே நல்லா தான் நடிச்சிட்ருக்கேன், நல்லாவே போயிட்டுருக்கு. எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு செலிபிரிட்டி. அப்படி இருக்கும்போது திருப்பி நான் எதுக்கு பப்ளிசிட்டி தேடணும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இதுவுமே பப்ளிசிட்டி பண்ணுங்க. இதை விட ஒரு குற்றம் என்னன்னா, எனக்கு வைஷுவை பிடிக்கும், அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 3 நாள் டைம் எடுத்து இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவுமே யோசிச்சு நல்லா பேசியிருக்கீங்க. ஓகே ஃபைன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா வைஷு முன்னாடி பாலியல் தொழிலுக்கு போனாங்க, அதனால் அவங்க புருஷங்கள்லாம் கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு எது பிரச்சனை? கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஆனால் என் புருஷனுங்க கேட்பாங்களா? எனக்கு எத்தனை புருஷன் இருக்காங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலா மம்மி அவங்கள பற்றியும் சொல்லணும். அவங்க ஒரு வீடியோவில் எனக்கு சொல்லியிருந்தாங்க, வைஷு அவங்களும் பேசுவாங்க, பட் இப்படியான்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாமையே இருக்கட்டும். உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இதே நாஞ்சிலுக்கு நான் கால் பண்ணால் எத்தனை மணியாக இருந்தாலும் கூப்பிட்டுட்டு போவான்றது அவங்களே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இவங்க அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது, இவர் ஒன்றும் பெரிய ரஜினிகாந்த் இல்லை, ஹீரோ கிடையாது, ஜஸ்ட் சைடு கேரக்டர்ல நீ நடிச்சுட்டு போற, உனக்கே இவ்வளவு தூரத்துக்கு மௌகா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்கற கேள்வியும் கரெக்டா தான் இருக்கு. சரி, இதோ ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ஜாய் பக்கம் வருவோம். இவங்க என்னன்னா, இப்போ கொலாஜ் பண்ணி போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு நான் உறவுக்காக உயிர் கொடுத்தா இவங்க ஒரு விளையாடிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசி ஒரு கவிதை மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிட்டானா அப்படிங்கறது தான் அதோட கான்செப்டே. அதாவது என் வாழ்க்கையில விளையாடிட்டான், அவன் ஒரு பிளே பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா,
ஜாயை பார்த்து தான் இவங்களே கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாயை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க வந்து எப்படி ஏமாந்தது அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு நியாயம் கிடைக்குதோ இல்லையோ அது மாதிரி எனக்கு வந்து கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திருநங்கையோட சங்கம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒருவேளை எங்க விஜய் வைஷுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாஞ்சில் விஜயன் வீட்டுக்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ணுவோம், நாஞ்சில் விஜயனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டர் ரொம்ப சொல்றாங்க. ஸோ இது நடக்குமா இல்லையான்றது அடுத்த கட்டம். பட் போலீஸார் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஜாய் பார்க்க வரும்போது அவங்க ஒரு போஸ்டே போட்டாங்க, நான் கேஸ் கொடுத்து இதோட 2 வாரம் ஆகுது, எனக்குன்னு கண்ணு தெரியாத அம்மா இருக்கிறாங்க, அவங்களை கூட்டிட்டு வந்து வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு நான் வந்து கேஸ் கொடுக்குறேன். ஆனால் இந்த விஷயத்த எல்லாரும் வந்து எப்படியாவது நார்மலைஸ் பண்ணி ஒரு ஜோக்கு மாதிரி இந்த உமேரு அப்புறம் வந்து குரேஷி இவங்கெல்லாம் பண்றாங்களே தவிர, அதாவது நேம் மென்ஷன் பண்ணல, ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்களே தவிர அந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி பாதம்பட்டி டீம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாவே சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிக்கடி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் உள்ள போனாவே உள்ள போகும்போது 1 தான் வருது, வெளில வரவங்க மட்டும் 2 வருது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.